ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். ஒரு பேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான பேக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போதுங்க இந்த பேக் பண்ணிடலாம். வாங்க இந்த பேக் எப்படி இருக்குது, இந்த பேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த பேக் வந்து எப்படி பண்ணணும்னு பாருங்கள். பாருங்கள், இந்த பேக் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போதும் இந்த பேக் நீங்கள் பண்ணிடலாம். பாருங்கள், இது நார்மலான ஒரு கேரி பேக் மாதிரி தாங்க. பாருங்கள், இது வந்து 100 கிராம்ஸ் தாங்க. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு 100 கிராம்ஸ் ஒரே ஒரு அதாவது ஒரு கண்டு மட்டும் 100 கிராம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேக் பண்ணியிருக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு நான் பாருங்கள் செல்ஃப் ஸ்டிச் தான் போட்டிருக்கு. இந்த பேக் பாருங்கள், ஒரு வாட்டர் பாட்டில், புக், பர்ஸ், ஃபோன் இதெல்லாம் வச்சுக்கலாம். சிம்பிளாக கேரி பண்ணுற மாதிரி இந்த பேக் பண்ணியிருக்கு. பாருங்கள், இதுக்கு வந்து ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து ஸ்ட்ராப்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அளவெடுத்து அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாங்க. பாருங்கள், ஒரே ஒரு சின்ன இது மட்டும் பண்ணால் போதும். இது வந்து நம்ம ஷோல்டர் பேக் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் பேக் லென்த்துக்கு இந்த இது வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டிச் தான், மற்ற எந்த ஸ்டிச்சும் ஃபாலோ பண்ணலங்க. பாருங்கள், கீழே நம்ம அடி இது மட்டும் 2 பாருங்கள், இந்த அடி இது மட்டும் ஒரு 2 லைன் வந்துட்டு நான் சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லைன்னா நான் டோட்டலாக 4 ரோஸ் மட்டும் போட்டிருக்கேன். 4 ரோஸ் போட்டு அப்படியே சுற்றி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக வந்து செல்ஃப் ஸ்டிச் தான் பண்ணியிருக்கு. பாருங்கள், கடைசியில் ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டு ஃபினிஷிங் மட்டும் மறுபடியும் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து 2 ரோ பண்ணியிருக்குங்க. அப்புறம் பாருங்கள், இது வந்து ஒரு ஓப்பனுக்கு வந்துட்டு இங்கே வந்து மேக்னெட்டிக் பட்டன்லாம் வைக்கல, ஒரு பட்டன் மட்டும் வச்சுருக்கு. பின்ன பாருங்கள், இந்த பேக்கோட ஸ்ட்ராப் பாருங்கள், இந்த பேக்லேருந்து சும்மா இந்த மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கு. ரொம்ப சிம்பிளான பேக்குங்க. இந்த பேக் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், அதே மாதிரி ஒரு 100 கிராம்ஸ் த்ரெட் இருந்தால் போதுங்க. பாருங்கள், கேரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ் கூட. பாருங்கள், அதே மாதிரி நம்ம உள்ள கிளாத் வச்சா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நல்லா இழுத்துட்டு போகாது. ஏன்னா இது வந்து காட்டன் மிக்ஸ்டு த்ரெட்டு. பாருங்கள், இந்த த்ரெட் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல திக்னஸ் யான், 8 ப்ளை யான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி திக்னஸ் யான். பாருங்கள், இந்த திக்காக இருக்கிற யானில் பண்ணியிருக்கு. நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டாலும் பாருங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு இழுத்துட்டு போகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இழுக்கும். அதனால நீங்கள் வந்து வெளியே வாட்டர் பாட்டிலு, பர்ஸு, புக்ஸ் அதெல்லாம் வச்சு கேரி பண்ணிக்கலாம். உள்ளே வந்து துணி கொடுக்கணுன்ட்டு இல்லை. ஏன்னா உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் பெரிய இதாக தானே வைப்போம். அதனால உங்களுக்கு வந்து இந்த ஹோல் வழியாக தெரியும், விழுந்துரும் அப்படிங்கிறதும் இல்லை. நான் உள்ளே வந்து த்ரெட்ஸ் வச்சுருக்கேங்க. த்ரெட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கேரி பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள், பாருங்கள் ஒரு பட்டன் மட்டும் வச்சுருக்கேன். அந்த பட்டனுக்கும் இதுலேயே வந்துட்டு நான் பாருங்கள் இந்த ஸ்ட்ராப்லேயே ஒரு ஹோல் கொடுத்துருக்கேன். செயின்ஸ் போட்டு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? இங்கே வந்து நான் ஒரு ஹோல் கொடுத்துருக்கேன். அந்த ஹோல் வழியாக அந்த ஒரு பட்டன் மட்டும் இது கூட நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த பட்டனில் நம்ம இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் உள்ளே எவ்வளோ த்ரெட்ஸ், நான் உள்ள த்ரெட்ஸாக ஃபுல்லாக வச்சுருக்கேன். பாருங்கள் உள்ளே எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், பவுச்சஸ் வச்சுக்கலாம், புக்ஸ் வச்சுக்கலாம், ஃபோன் வச்சுக்கலாம், பர்ஸ் வச்சுக்கலாம், ஒரு சின்ன டைரிஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்குது இது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. சும்மா வெளியே வந்து அதிகமாக திங்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த ஹேண்ட்பேக் பதிலாக நம்ம இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராப்பும் பாருங்கள் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ நான் லென்த்து, இது அகலம் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே வந்து செல்ஃப் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கு, மற்ற எந்த ஸ்டிச்சும் இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராப்பும் நான் வந்து சன்னமான ஸ்ட்ராப்பாக போடாமல் இது இப்படி நம்ம பட்டையாக போட்டிருக்கு. அதனால வந்து நம்ம தோளில் போடும்போது நம்மளுக்கு வலிக்கவும் செய்யாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபோல்டு பண்ணாலும் எவ்வளோ சின்ன சைஸாக வருதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க இந்த பேகு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், இப்படி பட்டன் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் தெரியாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் ஒட்ட வைக்கல அது, அதனால தான் த்ரெட்டு தெரியுது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பட்டன் போட்டுக்கலாம். நீங்கள் இது வேண்டாட்டி மேக்னெட்டிக் பட்டன் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான பேக்கு, டோட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதை வந்து நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள்,
இந்த பேங்க் ஒர்க் அப்படிலாம் போகும்போது இந்த பாஸ்புக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி தாங்க. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான பேக் தான். இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டிருக்கு. சிங்கிள் குரோஷே போட்டிருக்கு, செல் ஸ்டிச் போட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்டர் 2 சிங்கிள் குரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த பட்டன்ஸ்க்கும் சிங்கிள் குரோஷே மட்டும் போட்டு ஒரு பட்டன் வச்சுருக்கு. இந்த ஸ்ட்ராப் ஃபுல்லாமே வந்து நம்ம செல் ஸ்டிச் தான் போட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேக் வந்து பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸில் இந்த பேக் பண்ணிடலாம். இந்த பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? த்ரெட் வந்து 100 கிராம்ஸ் போதுங்க. ஹூக் வந்து 4 mm ஹூக் யூஸ் பண்ணுங்கள். பின்ன நம்மளுக்கு ஒரு பட்டன் அவ்வளோதாங்க. இது வந்து காஸ்ட்டும் லெஸ் தான். நம்மளுக்கு 100 கிராம்ஸ் த்ரெட்டும் ஒரு பட்டனும் மட்டும் போதும். 4 mm ஹூக் யூஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இதே 5 mm ஹூக் யூஸ் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும். நீங்கள் 4 mm ஹூக் யூஸ் பண்ணுங்கள். 100 கிராம்ஸ் யான் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.